ஹை வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாள்பட்ட நரம்பு வலிகளை குணமாக்கக்கூடிய 4 சிவப்பு நிற பழங்கள் பார்த்தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னங்க டாக்டர், 4 சிவப்பு நிற பழங்களா அப்படின்னு கேட்குறது புரியுதுங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடியது தான், வேறு ஒன்றும் இல்லை, புதுசாலாம் ஒன்றும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல என்னென்னு பார்க்கணும்னா சிவப்பு வாழைப்பழம். இப்போ வாழைப்பழத்தில் வந்து தோல் வந்து சிவப்பாக இருக்கக்கூடிய வாழைப்பழம் இருக்குது இல்லையா, அதில் பல வந்து ஒரு நன்மைகள் இருக்குதுங்க. அதில் வந்து மற்ற ஒரு வாழைப்பழங்களே இல்லாத பல நன்மைகள் இருக்குது. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் B6, அதாவது பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அது கூடுதலாக இருக்குது. அது வந்து ஒரு நரம்புகளுக்கு மிகவும் தேவையானது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நரம்பு வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அங்கே விட்டமின் வந்து பி காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த இன்ஜெக்ஷன் தான் போடுவாங்க. அது சிவப்பு கலரில் இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு இது நினைக்கிறேன். எல்லாமே இது வந்து சிவப்பு தாங்க. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய அப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரியுது இல்லையா, சிவப்பு நிற ஃபுட்டே போதுமானதுன்னு. ஸோ இந்த இன்ஜெக்ஷன் சிவப்பு கலரில் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக அந்த சிவப்பு நிற ஃபுட்டுகளே, அதாவது சிவப்பு நிற பழங்களே போதுமானது. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற வாழைப்பழம். இந்த சிவப்பு நிற வாழைப்பழம் வந்து பல பேருக்கு வந்து பலவிதமான இதுகளும் சாப்பிடுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உடல் உபாதைகள் இருக்கும், இந்த பற்கள், அதில் வரக்கூடிய வியாதிகள், அப்போ மற்ற சில இது அதில் வந்து மெக்னீசியம் அது நிறைய இருக்குது. இருந்தாலும் நமக்கு இப்போ முக்கியமாக தேவை இந்த சத்துக்கள் தான். அது வந்து விட்டமின் வந்து B6. இந்த விட்டமின் B6 வந்து அது வந்து கூடுதலாக இருக்குது. அது நரம்புகளுக்கு பி காம்ப்ளெக்ஸ் தேவை என்பதால் அது வந்து கிடைக்குங்க. அப்போ வந்து ஒரு நரம்போட கண்டக்ஷன் பவர்லாம் கூடும். அப்போ அதனுடைய வலி, நாள்பட்ட வலி எவ்வளோ பெரிய வலி இருந்தாலும் படிப்படியாக வந்து குறைஞ்சிரும். ஓகேவா? அப்புறம் ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன். வாட்டர் மெலன் கேட்டோன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் மெலன் ஸ்டார் வந்து ஞாபகம் வருவார் இது வந்து நினைக்கிறேன். ஆனால் நம்ம இங்கே வந்து வாட்டர் மெலனை பற்றி மட்டும் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வாட்டர் மெலன் என்னென்னா, அதுலேயும் வந்து இந்த செவ்வாழைப்பழம் இருக்குல்ல, அதில் உள்ளது மாதிரியே என்ன இருக்குன்னா விட்டமின் B6 இருக்குங்க. இப்போ இதுலேயும் அப்போ பார்த்தீங்கன்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? இதெல்லாம் இருக்குது. இப்போ இதில் வந்து வேற என்ன சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராடக்ட் அப்படின்னு என்னென்னு சொல்லிடுறேன். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், உடம்புல உள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்றுவதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ அது வந்து கிடைக்கிறதுனால நச்சு கழிவுகள் வெளியேறும். அந்த ஓர் நரம்புகளில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் வெளியேறும் போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஃபங்க்ஷன் கூடி வலி குறையும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரினா வீக்கத்தை குறைத்தல். இப்போ வந்து ஒரு நரம்புகளில் சில இது டிசீசஸ் வரும்போது அதில் வீக்கம் போட்டுரும். உடம்புல எந்த ஒரு பகுதியிலும் ஃபஸ்ட்டு வரக்கூடிய வீக்கம் தாங்க. அப்போ இந்த நரம்புகள்லையும் வரும் இல்லையா, அப்போ இந்த நரம்புகளில் வீக்கம் போடும்போது இது போகும்போது அந்த நரம்பு வீக்கத்தை குறைச்சி அதனால வந்து என்ன ஆகும்னா நரம்புனுடைய ஃபங்க்ஷனை வந்து கூட்டிடும். இது செகண்ட் இடத்துல வந்து வாட்டர் மெலன். ஓகேவா? அப்புறம் வந்து மூன்றாவது இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரியும் கிட்டத்தட்ட ஒரு மெரூன் இல்லைன்னா வந்து ஒரு சிவப்பு கலரில் கிட்டத்தட்ட இருக்கும் இல்லையா. அதில் என்ன இருக்குன்னா விட்டமின் B9 இருக்குங்க. அதுலேயும் உள்ள பி காம்ப்ளெக்ஸ் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேலையை வந்து பார்க்குது. அதாவது ஒரு நரம்புகளை வந்து ஒரு பி காம்ப்ளெக்ஸ் கொடுத்து அதை ஸ்ட்ராங் ஆகுது. அப்போ வந்து நாள்பட்ட நரம்பு வலி ஆட்டோமேட்டிக்காக குறையும். அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரியில் கூடுதலாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் கூடுதலாகவே இருக்குது மற்ற பழங்களோட கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் அது ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுக்கும்போது ஒரு நச்சுத்தன்மைகள் அதிகப்படியாக வெளியேற்றம் செய்யும். அதனால் வந்து நமக்கு நரம்பு வந்து ஸ்ட்ராங் ஆகி வலி வந்து குறையும். ஓகேவா? அப்புறம் நான்காவது இடத்தில் ரெட் கிரேப்ஸ். இது வந்து ஒரு கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பச்சை கலரில் இருக்கும் இல்லையா, ஆனால் சிவப்பு கலர் கிரேப்ஸ். நம்மளுடைய முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற கிரேப்ஸ் தான் இருக்கும். அந்த சிவப்பு நிற கிரேப்ஸ் தாங்க நல்லது. இப்போ அது மாற்றம், அது வந்து மறுபடி மாற்றம் செஞ்சு அதை பச்சை கலரில் கொண்டு வராங்க. ஆனால் பச்சை கலர்லாம் சத்து பெருசாக இல்லைங்க, அது சிவப்பு கலர். நம்ம முன்னாடி சின்னதாக உருண்டையாக இருக்கும் இல்லையா, அது வந்து சிவப்பு நிறம். ஓகே, அதில் தாங்க சத்துக்கள் நிறைய இருக்குது. அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபங்க்ஷன் தெரியும் உங்களுக்கு, அந்த ஒரு நரம்புகளை ஸ்ட்ராங் ஆகுது. அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வீக்கத்தை குறைக்குது. அப்புறம் அதுலேயும் விட்டமின் B6 இருக்கனால அந்த பி காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு நரம்புகளை வந்து ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ நான் சொன்ன இந்த 4 சிவப்பு நிற பழங்கள். ஓகேவா? இதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நாளடைவில் விட்டமின் காம்ப்ளெக்ஸ் போய் நரம்பை ஸ்ட்ராங் ஆக்கி நாள்பட்ட வலிகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரும். அப்புறம் அதில் வீக்கம் போடக்கூடாது முக்கியமாக. ஓகேவா? ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வீக்கம் போடக்கூடாது, ஏற்கனவே உள்ள வீக்கத்தையும் படிப்படியாக குறைச்சிரும். அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அது வந்து ஒரு நச்சுக்கள் ஏற்கனவே வந்து ஒரு நரம்புகளில் சேர்ந்திருந்தாலும் அதையும் படிப்படியாக வெளியேற்றுவது மட்டும் இல்லாமல் மேலும் நச்சுக்களை சேர விடாது. இவ்வளோ ஃபங்க்ஷன் பார்க்குது. ஓகேவா? இந்த 4 சிவப்பு நிற பழங்கள். அப்போ இதை நீங்கள் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, டெய்லி உணவில் சாப்பிட்ருவாங்க. டெய்லி ஒவ்வொன்று சாப்பிட்டாலும் போதும், நாளையும் சேர்த்து சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு சிவப்பு நிற கிரேப்ஸ் சாப்பிடுங்க. அப்புறம் வந்து வாட்டர் மெலன் சாப்பிடுங்க. ஓகேவா? அப்புறம் ஸ்ட்ராபெரி சாப்பிடுங்க. இந்த 4லையும் கொஞ்சம் காஸ்ட்லி ஸ்ட்ராபெரி மட்டும்தான். பாக்கி 3 வந்து இந்த செவ்வாழைப்பழம் ஆகட்டும், இது வாட்டர் மெலன்லாம் ரொம்ப சீப்பு இல்லையா, அதெல்லாம் பற்றி கவலைப்பட தேவையில்லை. செவ்வாழைப்பழம் கொஞ்சம் ஒரு காஸ்ட்லியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாடி ஹெல்த்துக்கு எவ்வளவோ மற்ற விஷயங்களை செலவழிக்கிறோம், என்ன ஒரு செவ்வாழைப்பழத்தை செலவழிக்க மாட்டோமா, அதை மாதிரி செலவழிச்சிருந்தா இது கிரேப்ஸ் பின்ன பிரச்சனையே இல்லை. கிரேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது தானாகவே கிடைக்கும், அது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது, அது வந்து சீப்பு தான்.
இதில் ஸ்ட்ராபெரி மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி, அது வாரத்துக்கு ஒரு நாள் வேணா இல்லை என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. அது விடாதீங்க, ஏன்னா அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற பழங்கள்லாம் கூடுதலாக இருக்குன்னா அதுவும் வந்து என்னைக்கா ஒரு நாள் வந்து சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் காமனாக சாப்பிட்றதுக்கு வந்து இந்த செவ்வாழை பழத்தையும் இது கிரேப்ஸ், ரெட் கிரேப்ஸ், அதை விட வாட்டர் மெலன் சீப்பாக கிடைக்கும். இன்னொன்று வாட்டர் மெலன் இப்போ நம்ம கோடைக்காலம் இருக்கனால அது ரொம்ப பயன்படும், இந்த கோடை காலத்துக்கும் உகந்தது. ஓகேவா, அதில் நீர்ச்சத்து வேற கூடுதலாக இருக்குது. அதனால வாட்டர் மெலனை ஃபர்ஸ்ட் இடத்துல இப்போ வச்சுக்கோங்க. இது கிரேப்ஸையும் வச்சுக்கோங்க, செவ்வாழை பழத்தை வச்சுக்கோங்க, ஸ்ட்ராபெரி வந்து என்னைக்காவது வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. ஓகேவா, ஆனால் ஸ்ட்ராபெரி விட்றாதீங்க. ஸோ இந்த 4 சிவப்பு நிற பழங்களும் நம்ம பாடியை என்ன ஆகுது, உள்ள ஒரு நரம்புகளை, முக்கியமாக பாடியில் உள்ள நரம்புகளை என்ன படுத்துனா பலப்படுத்தி நாள்பட்ட வலி, எவ்வளோ நாள் வலி இருந்தாலும் அதை படிப்படியாக குறைக்கிறது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும். ஸோ இந்த 4 நிற பழங்களையும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக நீங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் இதை பல பேருக்கு ஷேர் பண்ணி அவர்களும் வாழ வேண்டும், அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நரம்பு வலி, நாள்பட்ட நரம்பு வலி எல்லாத்துக்குமே இருக்கு இல்லையா, வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாத்துக்கும் இருக்கு. இந்த வீடியோ சென்றடைந்தால் அவர்களும் பார்த்து பயன் அடைவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.